அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு அந்த கப் ஷேப் வந்து எப்படி கரெக்டாக பிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிகினருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நமக்கு வந்து பொதுவாக பேக் சைடு வந்து நம்ம ஈஸியாக தைச்சிருவோம். ஆனால் வந்து அந்த கப் ஷேப் வந்து நமக்கு சரியாகவே பிடிக்க தெரியாது. இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி வந்து தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து பேக் சைடு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்கு வந்து அடித்து திருப்பி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் சைடும் அடித்து தான் வந்து திருப்ப போகிறோம். இப்போ பேக் சைடு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு திருப்புறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி தான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம வந்து திருப்பணும். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே சேர்த்து. ஆனால் வந்து அடித்து திருப்பும் போது ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக தான் நம்ம வந்து அடித்து திருப்பணும். நான் வந்து இன்றைக்கி வந்து அடித்து தான் வந்து திருப்பி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைடும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த கப் ஷேப்க்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு நல்ல பக்கம் மேலே லைனிங் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து அடித்து திருப்ப போகிறோம். கரெக்டாக நெக்கு எந்த ஷேப்க்கு இருக்கோ அதே மாதிரியே தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு நான் வந்து போட்டுட்டேன். இன்னொரு சைடுமே வந்து அதே மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மாற்றி மாற்றி வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா 2 சைடுமே வந்து ஒரே பக்கம் வர மாதிரி சில டைம் வந்து நம்ம தைச்சி வச்சுருவோம். அப்புறம் வந்து நம்ம பிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எடுத்து கிளாத் வைக்கும் போதே நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரெண்டுக்குமே வந்து நம்ம நெக்கு வந்து தைச்சாச்சு. தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த வளைவில் குட்டி குட்டியாக வந்து கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து திருப்பி தைக்கும் போது அந்த வளைவுலாம் வந்து நீட்டாக வரும். பாருங்கள், இதுக்குமே வந்து சின்ன சின்னதாக கிராஸில் வந்து கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம திருப்பும்போது அந்த துணி வந்து சுருண்டுட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக நமக்கு திரும்பி வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த இடத்துல கட் கொடுக்குறது. இப்போ பாருங்கள், லைனிங்கை மட்டும் வந்து திருப்பி விட்டுட்டு லைனிங் எட்ஜில் வந்து தையல் போடுங்க. மெயின் கிளாத் எட்ஜில் தையல் போட வேண்டாம். லைனிங்கில் வந்து தையல் போடுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஒரு சைடு வந்து போட்டாச்சு. சேம் அதே மாதிரி இன்னொரு சைடு பீஸ்க்கும் நம்ம வந்து எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். நம்ம எட்ஜு தையல், இடைத்தையல்லாம் வந்து நல்லா போட பழகிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எட்ஜில் வந்து தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா இந்த பிசுறு எதுவுமே இல்லாமல் அதாவது துணி வந்து வெளியில் தெரியாமல் நீட்டாக உள்ளே போயிடும். ஏன்னா நம்ம எட்ஜில் வந்து தையல் போட்டிருக்கோமா, அதனால் துணி எதுவுமே லைனிங் கிளாத் எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாது. இப்போ பாருங்கள், திருப்பிட்டு நம்ம மெயின் கிளாத் எட்ஜில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், 2 சைடுமே வந்து தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இப்போ லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து 2யும் அட்டாச் பண்ணியாச்சு. தச்சு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் வந்து கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், 2மே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் டாட்டோட உயரம் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த தையலுக்கு
பகுதி இருக்குல்ல, அதையுமே சேர்த்தே வந்து அளந்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வருது. மேக்ஸிமம் வந்து 3 இன்ச் 2.25 இன்ச் வந்து நம்ம டாட்டோட உயரம் வந்து வச்சுக்கலாம். 2.25 இன்ச், 3 இன்ச், 3.25 இன்ச் அந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து டாட்டோட உயரம் வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க 1.5 இன்ச் வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அந்த முக்கோணமா இருக்கும்ல, அந்த இடத்த வந்து மடிச்சுட்டு அந்த இடத்துலருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க கரெக்ட்டா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து உயரம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அப்படியே டாட் பிடிக்கணும். உங்களுக்கு அப்படியே பிடிக்க தெரில அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேலில் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் பழகுறீங்கன்னா இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். அது மாதிரி டாட்டுமே வந்து நமக்கு தப்பு வராமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் நம்ம அந்த கோடு போட்ட இடத்துலையே டாட் வந்து பிடிச்சிக்கலாம். டாட் வந்து கண்டிப்பாக 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சென்டர் டாட் வந்து நம்ம பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த நெக்கு சைடு வர டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆ வந்து மடிச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி 2ஆ மடிச்சுட்டு நம்ம சென்டர் டாட் வந்து பிடிச்சோம்ல, அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் அந்த நுனி வந்து நம்ம பிடிச்சிருக்கோம்ல, அந்த எட்ஜில் இருந்து ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்து வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக வேணும் கிராஸ் அப்படின்னா வந்து அந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 2 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரமாக வந்து தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் தள்ளி ஆரம்பித்து அந்த எட்ஜ் வரைக்கும் வந்து நல்லா ஷார்ப்பாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ 3வது டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 3வது டாட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நெக்கு சைடு டாட் பிடிச்சோம்ல, அதை அப்படியே எடுத்து அந்த சென்டர் டாட் தையல் மேலே கரெக்டாக இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா 3வது டாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு மடங்கி கொடுக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் கரெக்டாக மடிஞ்சிருச்சா அந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிக்கணும். இப்போது அந்த சென்டர் டாட்டில் இருந்து அந்த எட்ஜ் இருக்குல்ல அங்கேருந்து ஒரு 2 இன்ச் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா ஷார்ப் எட்ஜாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த நெக் சைடு வர டாட்டுக்கும் 1.5 இன்ச் வந்து பிடிச்சிக்கோங்க. நான் 2 சைடுமே 2 இன்ச் தான் பிடிக்கிறேன். அதனால் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஸ்டார்ட் பண்ணி எட்ஜ் மாதிரி நல்லா ஷார்ப்பாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கப் ஷேப் வந்து நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நீட்டாக வந்துருச்சா? இன்னொரு டாட்டும் அதே மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிறது வந்து நம்ம கற்றுக்க தான் நமக்கு ஈஸியாக வரும். எனக்குமே வந்து ஆரம்ப ஸ்டேஜில் நானுமே வந்து நிறைய ப்ளவுஸ் வீணாக்கிட்டு தான் வந்து எனக்குமே வந்து தைக்க வந்திருக்கு. நீ கண்டிப்பாக பழகிக்கலாம். அதனால் தைரியமாக வந்து பழகிக்கோங்க. ப்ளவுஸை வீண் பண்ணுறோம் அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். உங்கள் ப்ளவுஸில் தச்சு வந்து பழகிக்கோங்க. இப்போ பாருங்கள் இன்னொரு சைடும் நம்ம டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த சைடு என்ன அளவுகளோடு டாட் பிடிச்சோமோ அதே அளவு ஒன்று கூட மாறாமல் இந்த சைடும் டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் வந்து ஒரே மாதிரி கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் கரெக்டாக 2 டாட் பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சா தான் நமக்கு கரெக்டாக அந்த ஆம்ஹோல் டாட் வந்து கரெக்டாக வரும். அப்படியே ஃபுல்லாக எடுத்து அங்கே வச்சுட்டு நம்ம பிடிச்சோன்னா நமக்கு தப்பாக வரும். நான் ஃபஸ்ட்டு வச்சு காமிச்சேன்ல அதே மாதிரி தான். கரெக்டாக வந்து ஆம்ஹோல் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் நமக்கு கப் ஷேப் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டி வந்து எப்படி ஈஸியாக அளவெடுத்துட்டு தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.